போனாங்க. எங்களோட கோர்ஸில் அவங்க வந்து பாட்டில் வீட்டு பாட்டில் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பாட்டில் எடுத்தாங்க. அப்புறம் பாட்டில் அந்த டைமில் தான் நீட் எக்ஸாம் வந்ததுனால அவங்க வந்து பாட்டில் வேண்டாம், நான் மேத்ஸ் போகிறேன், எனக்கு மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்துக்கு போனாங்க. போகணுன்னு சொல்லி அவங்க படித்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய இந்த 10th வச்சு எக்ஸாம்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க 4th லெவல் கிடைச்சிது. 10th வச்சு ஜஸ்ட் வந்து 3 லெவல் அதில் இருக்கும். அவங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக கிடைச்சிது. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நிறைய கஷ்டங்கள். அந்த வீட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சது விடாதுங்க, போங்க அதில் போய் கஷ்டம் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும், அதை பழகிட்டு அதில் இருக்கும்போது இந்த அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் போய் படித்து அது கிடைச்சதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் கிடைச்சிது. அதில் வந்து அதை படித்து IBPS PO இந்த பேங்க்கில் செலக்ட் ஆகும்னு சொல்லி 2-3 வருஷம் வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்குமா. அவங்க வந்து வீடியோ அவங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது. நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லுவோம். சிலதெல்லாம் அவங்களே வீடியோ பார்த்து படிப்பாங்க. காலையில் டைம் என்னன்னா 3:00 டெய்லி 3:00 காலையில் எழுந்திருப்பாங்க. 3:30 எழுந்திரிச்சு 7-7:30 மேலே ஆஃபீஸ் போயிடுவாங்க. சாயந்தரம் வர்றது 9 மணிக்கு கிளாஸ். அப்போ ஒரு 3-6 மாதம் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. 9-9:30 வருவாங்க. வந்து டைம் இருக்காது, ஒரு 6 மணி நேரம் அப்படின்னு இருக்கு. ஒரு தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகவே முடியாது. உங்கள் வீட்டில் பக்கத்தில் நெய்பர்ஸ் அங்கே இருக்கிறவங்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நாங்கள் கஷ்டப்படுத்தினா இல்லைம்மா, நான் பிக்சர் தான், நான் பண்ணிடுறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி முயற்சிங்கிறத விட விடாமுயற்சினால எல்லாரும் முடியும். அதனால ஏதாவது டவுன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்களும் பண்ணலாம். அதனால் நீங்கள் ரொம்ப நன்றி, வாய்ப்பு எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப பெரிய சந்தோஷம். டவுன் ஆகிற டைமில் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்போ இந்த சாரெல்லாம் நீங்கள் எல்லாம் பேசுறது கூட அப்பப்போ அவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன சொல்லுவேன். இதை கேட்டு போய் இப்படிலாம் முன்னேறிக்கிறாங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்படிலாம் அவங்க சார் உடனே எல்லாம் வரலாற்று பாரு அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே கேட்பாங்க. இப்போ ஒரு என் பொண்ணு கேட்டுட்டா, அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நன்றி எல்லாத்துக்கும். வரவங்க எல்லாருமே நல்லா படிங்க. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பிஎஸ்சி முடித்தேன். அப்புறம் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது தான் அந்த ஒர்க் கிடைச்சிது. அது வந்து ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒர்க்கு. நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இப்படி ஒரு வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற மன வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அதில் பார்த்தேன். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பேங்கிங்னு போகும்போது பேங்கிங்னு போட்டாலே யூடியூப் தமிழ் சேனலில் ஜாக்சன் சார் வீடியோ தான் வரும். எனக்கு ப்ரிலிம்ஸ் இப்போ ஸ்டார்டிங் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பசில், ப்ரிலிம்ஸோட பசிலே எனக்கு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு ஸ்டார்டிங் 1 மந்த் 1.5 மந்த்ஸ் வந்து நான் அப்படி படிச்சுதான் எனக்கு வந்தது. அப்புறம் சாரோட பிளேலிஸ்ட் தான் பார்த்தேன். அதில் ஒரு 47 வீடியோஸ் பக்கம் இருந்தது. ஃபுல்லாக உட்காந்து நான் 3 டேஸ் காலையிலேருந்து ஒரு லீவ் போட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் அந்த வீடியோஸ் தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே இதுதான் பசில்னா இப்படி தான் போடணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே வந்துடும். இப்படி தான் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஸ்ட்ராங் பண்ணேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஈவினிங் வரையும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். 6-6:30 தான் முடியும். அதனால அதை முடிச்சுட்டு வரது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். அதுவும் GDS 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் எதுக்கு நான் அங்கே போனேன்னா டெலிவரி ஜாப் தான், அது ஹாஃப் டே தான் இருக்கும். அதனால ஒரு 1 o'clock 2 o'clock வந்தேன்னா வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பேன். எங்கள் அப்பா வந்து இந்த ஜாப் இந்த வேலை அப்படின்லாம் இல்லை, எல்லா எக்ஸாமையும் நீ அட்டென்ட் பண்ண, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் உனக்கு இதாக இருந்தாலும் இந்த எக்ஸாமே நான் கிளியர் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 4-5 மார்க் இன்டர்வியூ தடவை போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா கூட நீ அடுத்த வருஷம் கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீ போயாகணும், ஒரு எக்ஸாம் விட மாட்டோம். ஜாக்சன் சார் சொன்ன டிப்ஸ் தான், இது கிளியர் ஆக மாட்டோம்னு சொன்னா அந்த டிப்ஸ் தான் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன். அந்த இதை வச்சுட்டு எது கிளியர் ஆகுமோ உங்களோட இது கரெக்டான இதை போட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க எல்லா எக்ஸாம்ஸையும் முடிச்ச அளவுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. அப்புறம் அம்மா வந்து கண்டிப்பா உடல் இருக்கு, அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒர்க் போறதுனால அம்மா தான் காலையில இருந்து ஈவினிங் வரை எல்லா ஒர்க்கும் பண்ணி அம்மா சைட்ல சப்போர்ட் பண்ணாங்க. என் தங்கச்சி அவ தங்கச்சி தான், நான் எனக்கு அக்கா மாதிரி எல்லாத்தையும் வீடியோஸ் பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்தையும் அவ, ஏன்னா ஒரு ஒர்க்கிங்கா இருந்துட்டு இது நிலைமைக்கு வர முடியாது. 3 பேர் சப்போர்ட் இருந்தனால மட்டும்தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அதனால கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன்.
கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். எய்ம் பண்ணுங்க. 1 வருஷம் 2 வருஷம் டிலே ஆச்சுன்னா பரவாயில்ல. ஒவ்வொருத்தவங்களோட கேப்பபிலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ ஃபுல்லா படிச்சிருங்க. அது உங்களோட ஃபுல் எஃபர்ட் 100% கொடுத்து படிங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த நிலைமைக்கு வருவீங்க. தேங்க்யூ. சிவிலியன்ஸ்ல நிறைய காம்படிட்டே வந்தா இது வரைக்கும் மெயின்ஸை பாஸ் பண்ணல. இப்போ ஒரு டைம் தான் மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆனவங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ்ங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் கட்டி நம்ம படிக்கணும். அடுத்த இன்டர்வியூ 1 வீக் தான் இருக்கு. எல்லா வீடியோ பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் எஃபோர்ட் எல்லாருமே குடும்பமும் போட்டு எங்கெங்க மார்க் சென்னைக்கு 2 டைம் போகணும், சென்னைக்கு 2 டைம் மதுரைக்கு ஈரோடு எங்கெங்க இருக்குதோ அங்கே கோயம்புத்தூர்ல ரேஸ் இருக்குது. அதுக்கு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ மதுரைக்கு வரும்போது எங்களுக்கு அவங்க அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இன்னும் நிறைய படிக்கணும் போல இருக்கணும், ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதை பண்ணேன். அப்போ நான் சொன்னா இருக்கடா அதனால முடியும், நிறைய இன்டர்வியூ இந்த 1 மந்த்ல வந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் போகணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் அவ்வளோ மாறி போய் அப்படி படிச்சு விடாம அவ்வளோ கஷ்டம்னா எப்படி சொல்றது, அவ்வளோக்கு முயற்சின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி நிறைய பண்ணினாங்க. அதனாலதான் பண்ண முடியுது. இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனோன்னு எங்களால அந்த சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு எடுத்து உங்களோட வீடியோஸ் தான் ஒவ்வொரு இடத்துல மாற்றுங்கள் போகும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துதான் இந்த நிலைமைக்கு ஜெயிச்சிருக்காங்க. உங்களாலையும் முடியும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நன்றி.